அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் உருவாகக்கூடிய கேந்திர திரிகோண யோகத்தால் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் அது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. அதிலும் குறிப்பாக இந்த 2 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ராஜ வாழ்க்கை காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த கேந்திர திரிகோண ராஜ யோகத்தின் காரணமாக இந்த 2 ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ராஜ வாழ்க்கை வாழப்போகிற அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவானால் உருவாக்கக்கூடிய இந்த யோகமானது எந்த 2 ராசிக்காரர்களுக்கு ராஜ வாழ்க்கையை அள்ளித்தரப்போகிறது அப்படிங்கிறத பற்றியும், அந்த 2 ராசிக்காரர்கள் யார் யார், உங்களுடைய ராசியும் அந்த 2 ராசியில் இருக்க பெறுகிறதா அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சனி பகவான் நவ கிரகங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகமாக விளங்குகிறார். சனி பகவானினுடைய இயக்கத்தில் ஏற்படக்கூடிய சிறு மாற்றங்கள் கூட அனைத்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க. அதிலும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நேர்மறை பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறை பலன்களையும் வழங்குகிறது அப்படின்னு சொல்லலாம். ஜோதிட கணிப்புகளின்படி சனி பகவான் உருவாக்கிய கேந்திர திரிகோண ராஜயோகம் தற்போது ஜோதிடத்தில் சில ராசிகளின் அதிர்ஷ்டத்தை மாற்றப் போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த ராஜயோகம் பெரும்பாலும் சனி பகவான் உள்பட 7 கிரகங்களால் ஏற்படக்கூடிய தீமைகளை எதிர்த்து போராடவும் நல்ல பலன்களை வழங்கவும் உதவுதுங்க. மிகவும் சக்தி வாய்ந்த கிரகங்களில் ஒன்றாக இருக்கிறதுனால சனி பகவான் வாழ்க்கையில் அதிக செல்வாக்கை செலுத்துகிறது. சனி பகவான் ஒரு ராசியில் சுமார் 2.5 ஆண்டுகள் இருக்கிறார். இந்த நேரத்தில் சனி பகவான் 12 ராசிகளினுடைய வாழ்க்கையிலையுமே குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறாரு அப்படின்னு நான் சொல்லணும். தற்போது சனி பகவான் மீன ராசியிலையும் இருக்கிறார். ஜூலை 13ஆம் தேதி முதல் சனி பகவான் வக்ர நிலையில நகரப் போகிறார். இது சில ராசிகளில் கேந்திர திரிகோண ராஜ யோகத்தையும் உருவாக்குகிறது. 12 ராசிகளில் 2 ராசிகள் சனி பகவான் உருவாக்கும் கேந்திர திரிகோண ராஜ யோகத்தின் பலன்களை அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு நான் சொல்லணும். அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள், அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த ராஜயோகம், அதாவது திரிகோண ராஜயோகம் மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதிலும் பார்த்தோன்னா பொருளாதார ரீதியான வளமை அதிகமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். மேலும் அவர்களுடைய வாழ்க்கையில் அதிரடியான மாற்றங்கள், அதிரடியான திருப்பங்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தையே உயர செய்ய போகிறது அப்படின்னும் சொல்லலாம். இப்படி அனைத்து விதங்கள்லையும் பார்த்தோம் அப்படின்னா சாதகத்தையும் அனுகூலங்களையும் தரக்கூடிய வகையில் இந்த ராஜயோகங்கள் இருக்கப்பெறுகிறது. 12 ராசிகள்லையும் மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் கூட இந்த 2 ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் நன்மையை அடைய போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவர்களுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய நன்மையையும் அனுகூலங்களையும் ஏற்படுத்த போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையும் அவங்களுக்கு நிறைய விதமான வெற்றிகள் கிடைக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் பார்க்கும்போது இந்த திரிகோண ராஜயோகத்தின் காரணமாக கேந்திர திரிகோண ராஜயோகத்தின் பலன்கள் அப்படிங்கிறது அபரிவிதமாக வெளிப்பட போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ராஜயோகம் அப்படிங்கிறது அனைத்து விதங்கள்லையும் அனைத்து குணங்கள்லையும் நல்ல மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் இனிமையான தருணங்களை நீங்கள் ஏற்படுத்துவீங்க அப்படின்னும் சொல்லலாம், சந்திப்பீங்க அப்படின்னும் சொல்லலாம்.
நல்ல நல்ல மாற்றங்கள், நல்ல நல்ல நிகழ்வுகள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில் நன்மைகள் ஏற்பட போக ஒரு உகந்த காலகட்டமாக சனி பகவான் தங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டாக்க போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். சரி, அந்த வகையில் சனி பகவானால் உருவாகக்கூடிய இந்த கேந்திர திரிகோண ராஜயோகத்தின் காரணமாக எந்த 2 ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகிறது அப்படின்னு பார்க்கும்போது அதில் முதல் ராசியாக பார்க்குறோன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உருவாக்கக்கூடிய கேந்திர திரிகோண ராஜயோகம் 5வது வீட்டில் உருவாக்கப்படுது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கப்பெறும். மேலும் 5ஆம் வீடு அப்படிங்கிறது அன்பு, குழந்தைகள் மற்றும் கல்வியை குறிக்குது. இந்த நேரத்தில் அவர்களின் வாழ்க்கையில் பல நேர்மறையான மாற்றங்கள் உருவாக போகிறது. திருமணமானவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படலாம். பொருளாதார ரீதியாகவும் இந்த நிலை மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கும். நிதி நிலைமையும் மேம்படும். அவர்கள் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான காலகட்டத்தை அனுபவிக்கவும் முடியும். சிங்கிளாக இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொருத்தமான துணை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தில் சில சுப காரியங்கள் நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. வாழ்க்கையில் அனைத்து வகையான நன்மைகளையும் அடையும் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். காதலில் இருப்பவர்களுக்கு இது ஒரு சாதகமான காலகட்டமாகவே இருக்கப்பெறும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு இந்த காலகட்டம் பொருத்தமானதாகவே இருக்குங்க. பெரிய ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவுமே இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அதே மாதிரி தங்களுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய நல்ல நல்ல பலன்களை, நல்ல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். மேலும் பார்க்கும்போது நீங்கள் நினச்சபடி நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதார ரீதியாக மட்டும் கிடையாதுங்க. உங்களுடைய வீட்டில் ஆடம்பரமான பொருட்களை, மின்னணு மின்சாதன பொருட்களை வாங்குவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. கடந்த கால கசப்பான நிகழ்வுகள் எல்லாமே மறைந்து தங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நிகழ்வுகள் மகிழ்ச்சியை மட்டும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. சந்தோஷத்திற்கு குறைவில்லாத ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் தங்களுக்கு அமையப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் இந்த நேரம் பல வகையில் சுபிக்ஷத்தையும் ஏற்படுத்த போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். நல்ல நல்ல நிலைகளில் நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது. எதிர்பாராத இடங்களில் இருந்து பண வருவாய் கிடைக்க பெறுவீங்க. உங்களுடைய கிருஷ்டகாலம் இனி முடிந்து விட்டது அப்படின்னு நான் சொல்லணும். இனி வரக்கூடிய காலங்கள் அதிர்ஷ்டமோ சந்தோஷமோ நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து 2வதாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு கேந்திர திரிகோண யோகத்தால் பல நேர்மறையான மாற்றங்கள் காத்து கொண்டிருக்கிறது. சனி பகவானின் வக்ர இயக்கத்தால் தனுசு ராசிக்காரர்கள் அற்புதமான பலன்களை அனுபவிக்க போகிறாங்க. அவர்களின் அனைத்து முயற்சிகளும் தற்போது வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் வாழ்க்கையில் அமைதியையும் காண போகிறாங்க அப்படின்னு நான் சொல்லணும். வாழ்க்கையில் சிறந்த மாற்றங்களையும் அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். தொழிலதிபர்களுக்கு இது ஒரு சிறந்த நேரங்க. அவர்கள் புதிய ஒப்பந்தங்கள் மூலமாக பெரிய லாபத்தையும் ஈட்டலாம். இதுவரைக்கும் நிலவி வந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் தற்போது முடிவுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டத்தில் அவர்கள் வாழ்வின் அனைத்து துறைகள்லையும் முன்னேற்றத்தை அடைவாங்க. மேலும் அவர்கள் கடின உழைப்பிற்கான பலனை இரட்டிப்பாக பெறுவாங்க. அவர்கள் குடும்பத்தினரின் ஆரோக்கியம் அனைத்தும் பாதுகாப்பாகவே இருக்கும். திருமணம் செய்து கொள்ள நினைப்பவர்களுக்கு இது மிகவும் சாதகமான நேரம். எதிரிகளை வீழ்த்தி வெற்றி கொடி நாட்டு இது சரியான காலகட்டம். வீடு கட்ட துவங்குவதற்கும் பெரிய நிதி லாபத்தை தேடுவதற்கும் இது ஒரு சிறந்த காலகட்டமாகவே தங்களுக்கு இருக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் நல்ல நல்ல மாற்றங்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்வாதாரம் மிகவும் மேன்மையுடன் காணப்பட போகிறது. தங்களுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தையும் நல் வருவாயையும் ஈட்ட உதவி புரியும் அப்படின்னு சொல்லலாங்க.
மேலும் பார்க்கும்போது இந்த நேரத்தில் தங்களுடைய எண்ணங்கள் என்னபடியே ஈடேறவும் ஆரம்பிச்சிடும் அப்படின்னும் சொல்லலாம். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நன்மையாகவே இருக்க பெறும் அப்படின்னும் சொல்லலாங்க. உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் புது புது யுத்திகளை புகுத்துவீங்க. எடுத்த காரியங்களில் வெற்றியும் அனுகூலமும் கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். எதிர்பார்க்காத இடத்துல இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். இதுவரைக்கும் செய்து முடிக்காம இருந்த காரியங்களை செய்து முடிப்பீங்க. விடுபட்ட தெய்வ வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகளை செய்து முடிப்பீங்க. காது, மூக்கு, தொண்டை, சளி தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் மட்டும் கவனமாகிருங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் நன்மையை அடைவதற்கான ஒரு காலகட்டமாகவே இந்த காலம் இருக்க பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும்.